ஹலோ ஹலோ சகோதரர்களே, உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம், இனிய வணக்கம். பாருங்க, ஒருத்தர் வியாபாரம் செய்கிறான். பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு வியாபாரம் செய்கிறான். காலையிலிருந்து மாலை வரையிலும் அவன் அதே ஒரு கடை, ப்ராவிஷன் ஸ்டோர்னு வச்சுக்கோ. அவன் ஏதோ பணம் சம்பாதிக்கிற வியாபாரம் பண்ணுறேன்னு நினச்சிக்கின்னு காலையிலேருந்து ராத்திரி வரலையும் அவன் ஒரே இடத்துலேருந்து உழைச்சுன்னு இருக்கான். நம்ம எல்லாருக்கும் நமக்கு தேவைதெல்லாம் விற்றுன்னு இருக்கான். அவன் நினச்சிட்டு இருக்கிறான் அவன் வியாபாரம் பண்ணின்னு அவன் உழைச்சுன்னுக்கிறான்னு சொல்லிட்டு. உடன்பிறப்புகளே, பாவம் மனிதன், தான் என்ன செய்கிறேன்னு அவனுக்கு தெரில. அவன் நம்மளுக்காக உழைக்கிறான், நம்மளுக்காக சேவை செய்கிறான், நம்மளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அங்கேயும் அந்த வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறான். இஸ் எ சர்வெண்ட் ஆஃப் த பப்ளிக். நினைச்சிருக்காரு, நான் மினிஸ்டர், பொதுநலவாதி. நான் மினிஸ்டர்ன்ட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக நாட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் தலையில் போட்டுன்னு அவர் மக்களுக்காக உழைச்சுன்னு இருக்கார். அவருக்கு என்ன சந்தோஷம்னா, நான் மினிஸ்டர்னால் என்ன அர்த்தம் தெரிஞ்சது தெரில. நான் நினைக்கிறேன் மினிஸ்டர்னா சர்வெண்ட், பப்ளிக் சர்வெண்ட். அவன் நாட்டு மக்களுக்காக உழைக்கிறான், நமக்காக உழைக்கிறான், நமக்காக அவன் வேலை செய்கிறான். இஸ் சர்விங் ஃபார் அஸ். குறிப்பாக சொன்னான், ஷார்ட்டாக சொன்னான், இஸ் எ சர்வெண்ட். பட் மினிஸ்டர் அழகாக பேருக்கும் பாவம், நமக்காக அவர் உழைக்கிறாங்க. அவங்களுக்கு நமக்காக உழைக்கிற அவங்களுக்கு கடவுள் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஞானத்தையும் நல்ல எண்ணத்தையும் அவங்களுக்கு கொடுத்து நம்மளுக்கு அவங்க சேவை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் சேவை செய்து கொண்டு இருப்பதற்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, மினிஸ்டர்ஸ் கொடி கட்டி வாழ்கிறாருனாக்கா தே ஆர் சர்விங் ஃபார் த பப்ளிக். ஸோ பப்ளிக் சார்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். வணக்கம்.